ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கேண்டில் செய்ய போகிறோம். கலர்ஃபுல் ஃப்ராக்ரன்ட் கேண்டில் ஹோம்மேட். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், செலவே இல்லாமல் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கேண்டில் ஏற்றலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம கேண்டில்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கேண்டில்ஸ் செய்யறதுக்கு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறது கலர்ஃபுல் கலர்ஸ் கேண்டில் உங்களுக்கு வேணும்னா நான் இங்கே க்ரையான்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் க்ரையான்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ராக்ரன்ஸ் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஏதாவது எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் இங்கே லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இருக்கிற கிளாஸஸ், பவுல்ஸ், இல்லைன்னா அதோடைய கேண்டில் பண்ணுறதுக்கான மோல்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு திரி, அதுக்கான போடுறதுக்கான திரி, அப்புறம் வேக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் எல்லா பவுல்லையும் கொஞ்சம் எண்ணெயை கிரீஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. அப்போ தான் கேண்டில் உங்களுக்கு ஈஸியாக பவுல்லேருந்து வெளியே எடுக்க முடியும். நான் இப்போ ஒரு பவுலை எடுத்து அதில் வேக்ஸ் போட்டு ஹீட் பண்ண போகிறேன். நல்லா ஹீட் பண்ணுங்கள். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பழைய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த வேக்ஸ் இதில் ஒட்டிக்கும், அதனால யூஸ் பண்ணாத ஒரு பழைய பாத்திரமாக எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். வேக்ஸ் நல்லா மெல்ட் ஆகட்டும். வேக்ஸ் நல்லா ஹீட் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் க்ரையான்ஸு இப்படி உடச்சி இதில் போட போகிறேன். சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ வேக்ஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது நம்ம எசென்ஷியல் ஆயில் 2 drops ஊற்றிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றும்போது நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும். நான் ஒரு பழைய கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் நான் இதை ஊற்ற போகிறேன். இதில் நம்ம இப்போ திரி போட்டுடலாம். மிடில் பார்த்து மிடில் இந்த திரியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒரு இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு கேண்டில்ஸ் ரெடி ஆகிடும். நான் இப்போ இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி இதே மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணுனாலும் கேண்டில்ஸ் செஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இப்போ நம்ம கேண்டில்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி ஈஸியாக வந்துடும் எடுக்கிறதுக்கு. இது நம்ம எடுத்துடலாம். இது இப்போ நம்ம அதை பற்ற வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
பண்ணி பாருங்கள்.